வயசு பையன் காத்து வாக்குல லோன்னு சுத்துறானே, பாவம் யாரும் இல்லையே. சாப்பிட்டானா இல்லையா, ஏதாச்சும் வேணுமா கேட்டியா? கொஞ்சம் உப்புமாவாச்சும் கொடுத்தியா? இல்ல, குடும்பத்தோட கேரியரா தூக்கிங்கன்னு ஓடு சுத்துறீங்களே தவிர சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? இந்தா தின்னு, என்னையோ சேர்த்து தின்னு. அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்துக்கடா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சுடா நான் கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி நான் கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்ட உன்ன ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அப்புறம் நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கே, அந்த 4 பேரும் நான் சொல்லித்தான் செஞ்சாங்க. அவங்கள வெளியே விட்டுற முடியாது. சரி போ, அப்புறம் பேசலாம். எப்ப பேசினாலும் இதுதான். கோபமா? ஆமா, என் மேல கோபம், நம்ம மேல கோபம். பிடிக்காத ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வந்தப்பவே நினைச்ச எனக்கு பிடிக்காத எதையோ செய்ய போறேன். என்னாச்சு? இனிமே வேணாம், விட்டுருவோம். தப்பு. இப்ப என்ன திடீர்னு? உன் பக்கம் இந்த பாக்குறப்ப நீ ரைட்டா தெரிஞ்ச, இந்த பக்கம் இந்த பாக்குறப்ப எல்லாம் தப்பா இருக்கு. என் அப்பன் தப்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். இது நல்லா இல்ல. புக்கு படிக்கிறது நல்ல காரியம் தானே. அப்படி ஒன்னும் தப்பான புக்க நான் படிக்கலையே. நீ படிக்கிறத பத்தி சொல்ல, நீ பாக்குறத பத்தி சொல்ற. ஏ, நீ என் இடுப்ப பார்த்த. வாட்? நடிக்காத. நீ பார்த்த. இல்ல, நீ பார்த்த. நீ பார்த்த. நீ பார்த்தத நான் பார்த்தேன். ஜெனி, you're always mistaking me. ஜெனி, you're always mistaking me. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறது நாங்க இல்ல. இவ்வளவு நாள் இவ்வளவு தெரிஞ்சோம், இன்னி வரைக்கும் இதெல்லாம் தெரியாத மாதிரி என்கிட்ட பழகிட்டு இருந்தே. அதான் என்னன்னு சொல்றது? காலையில் 8 மணிக்கு தான் பஸ். பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்கு. 2 பேருமா? ஆமா. ஒரே ரூம்லயா? சச்சா, ஒரு ரூம் தான் இருக்கு. ஒரே ரூம்ல தங்கி உன்னால நல்ல பையனா பிஹேவ் பண்ண முடியுமா? சத்தியமா முடியாது. பால்கனியில் படுத்துக்கிறேன். உன்ன பக்கத்துல வச்சுட்டு நான் நல்ல பொண்ணா பிஹேவ் பண்ண முடியுமா? முடியுமா? முடியும். இதுக்கா இவ்வளவு பில்டப்? நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ். உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது. ஏய்,